ஹாய் ஆல். எல்லாரும் இன்னைக்கு எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். சரி, இன்னைக்கு என்ன ஆச்சு? நிஃப்டி சார்ட்ல என்ன ஆச்சு பாருங்க. இது வந்து நம்ம பிவோட் இண்டிகேட்டர் தான் வந்து சிபிஆர் பை பிவோட் இண்டிகேட்டர் தான் வந்து நம்ம வச்சிருக்கோம். இந்த இண்டிகேட்டர்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அசெண்டிங் பிவோட் தான் வந்து அசெண்டிங் சிபிஆர் தான் இருக்கு. அசெண்டிங்னா என்னன்னா, நேத்தையோட சிபிஆரோட இன்னியோட சிபிஆர் வந்து அடுத்த லெவலுக்கு மேல தான் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம அசெண்டிங் சிபிஆர்ன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு டச் ஆகி இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து குடுத்துடுச்சு. குடுத்துட்டு என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்து அதோட பிவோட் ரேஞ்ச் சிபிஆர்ல வந்து ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் நிக்கல. இங்க ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுல, இங்கேருந்து இது ஆல்மோஸ்ட் கிட்டக்க R2 வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதுதான் இன்னைக்கோட ஓவராலோட ஒரு சார்ட்டோட வியூ. இப்ப இதுலயே நம்ம இன்னும் டீட்டெயில்டா இதுல என்ட்ரி, அதாவது நேத்து இது மாரி இன்னைக்கு எங்க பிளான் பண்ணியிருக்கலாம்னா, இந்த ஹேமர் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இதோட லோவ நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுட்டு R1 வரைக்கும் நீங்க தாராளமா எடுத்திருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நீங்க பிளான் பண்ண மாரி போயிருக்கும். அதே மாரி இன்னைக்கு இன்னொரு என்ட்ரி வந்து கிடைச்சது. பட் இத வந்து நெறைய பேர் ஹோல்ட் பண்ணாம புக் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆயிருக்கும். நீங்க ஹோல்டு பண்ணுங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரியே ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் ட்ரையல் பண்ணவும் கத்துக்கோங்க. பாருங்க, நீங்க ட்ரையல் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த டார்கெட் வரைக்கும் போலனா கூட ஆல்மோஸ்ட் எவ்வளோ போயிடுச்சு? கிட்டத்தட்ட உங்களுக்கு 75% அதாவது இதோட டோட்டல் டோட்டல் எவ்வளோ இருக்கு? டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா இது 45 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ, நீங்க வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் தானே இருக்கும் நமக்கு. அந்த ரேஞ்சுன்னு நெனச்சிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்னைக்கோட என்ட்ரி பிளானா நமக்கு இருந்திருக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம 2 பிக்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். நீங்க இதுலேருந்து பார்த்துட்டு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு கத்துக்கோங்க. இப்ப நேத்து குடுத்தது என்ன ஆச்சுன்னு நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். நேத்து வந்து நம்ம இந்த லெவல்ஸ் குடுத்திருந்தோம். கரெக்ட்டுங்களா? பார்த்தீங்கன்னா, காலையில மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போதே இந்த 240 லெவலுக்கு மேல தான். இந்த லெவல்ஸ் எல்லாமே நேத்து குடுத்தது தான். இன்னைக்கு எதுவும் புதுசா மார்க் பண்ணல. உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்துச்சுன்னா, நேத்தோட வீடியோ வந்து ஆல்ரெடி நமக்கு சேனல்ல வந்து இருக்கு. நீங்க அதுல போயிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸ்ல ஏதாச்சும் பாயிண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ காலையில என்ன ஆச்சு? இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன ஆச்சு? ஒரு கேண்டில் வந்து, அதாவது மேல இருந்து இவ்ளோ பெரிய விக் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பாடியோட விக்கே அதிகமா இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட்ல இருந்து செல்லர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. 2வது கேண்டில் பாருங்க. 2வது கேண்டில் என்ன இருக்கு? சேம் ஃபர்ஸ்ட் கேண்டில் எதுவோ அதே மாரி ஒரு டோஜி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, ஆல்தோ இது மேல ஃபார்ம் ஆயிருந்தாலும், நம்ம இங்க என்ட்ரி வந்து போயிருக்க மாட்டோம். அப்போ நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுவோம்? அடுத்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்துட்டு, அதாவது 200 லெவலுக்கு வந்துட்டு இங்கேருந்து மேலே போயிருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் என்ட்ரியே இல்ல. அதுக்கப்புறமும் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா கேண்டிலுமே பாருங்க, க்ளோஸ் வந்து இந்த 240 லெவலுக்கு மேல க்ளோஸ் வந்து வைக்கல. ஆனா நமக்கு எங்க க்ளோஸ் வச்சிருக்கு? கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல, அதாவது டைம் பார்த்தீங்கன்னா 11:15க்கு 240 லெவல் மேல க்ளோஸ் வச்சிருக்கு. நீங்க ஒரு 240 2 கூட 245ல கூட எடுத்தீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. 245ல எடுத்தீங்கன்னா, டார்கெட் எங்க இருக்கும்? அடுத்த லெவல் மேல எங்க இருக்கு? 275. நமக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும்? 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் வச்சுப்போம். சென்செக்ஸ் வந்து 30 பாயிண்ட்ஸ்னா 30-35 பாயிண்ட்ஸ்னா, நிஃப்டில வந்து 15-20 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் எஸ்எல் வந்து நம்ம வைக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இதுல கால் சைடு, அதாவது 24,150 கால் சைடுல நமக்கு டோட்டலா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சது? பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து தாராளமா நமக்கு கிடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் திரும்ப அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு, ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேல இருக்கிற லெவலுக்கு போயிடுச்சுன்னா, நம்ம கீழ இருக்கிற லெவலுக்கு தான் வெயிட் பண்ணணும். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கன்ஃப்யூஷன் வரும். என்ன இது, நம்ம கீழ இருக்கிற லெவல்ல வந்து ஒரு விக் வச்சு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுனா தானே என்ட்ரி எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க கீழ வந்து ஒரு லெவல் 200ல வந்து இருக்கு. ஆனா, நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது வந்து நமக்கு ஒரு என்ட்ரி தான் 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கேப்சர். இது நிஃப்டில. நேத்து பண்ணது எல்லாமே சென்செக்ஸ்ல வந்து பண்ணோம். இப்ப பாருங்க, இதுல எப்படி நம்ம என்ட்ரி எடுத்திருக்கலாம்? இது வந்து இந்த லைன டச்சே பண்ணல. இங்க வந்து ஒரு கேப் மாரி
டச் பண்ணாமயே லிக்விடிட்டி எடுக்காமயே மேல போயிடுச்சு. ஆனா, இது இவ்ளோ தூரம் கீழ வந்துடுச்சுல்ல, அதனால நமக்கு இந்த லைன் வந்து பிரேக் பண்ணா நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலான்ற கான்செப்ட்க்கு நம்ம வந்துடணும். அப்போ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ண உடனே என்ன ஆச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆவல. ஆனா, இதோட அடுத்த டார்கெட் அதாவது 275 வரைக்கும் போயிடுச்சு. இங்கேருந்து நீங்க என்ன யோசிப்பீங்க? சரி இந்த லைனும் வந்துடுச்சுல்ல, இந்த லைன கிராஸ் பண்ணிட்டா நம்ம வந்து இங்க ஒரு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆவுது. இப்படி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்கேருந்து மேலே போவோம்னு என்ட்ரி எடுக்கலாமான்னா, எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த லைன் போயிடுச்சுன்னா, அடுத்து மார்க்கெட் கீழே இந்த லைனுக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது 240க்கு எப்போ வரும்னு நம்ம வெயிட் பண்ணணும். 240க்கு மார்க்கெட் வந்துச்சா? வரல. அதாவது கொஞ்சம் தான். அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இங்கேருந்தே திரும்ப இப்படி போய் இங்கேயே சுத்திட்டு இருக்கு. அதனால நம்ம இங்க என்ட்ரி வந்து பிளான் பண்ண முடியாது. இதே வந்து மார்க்கெட் இதுவரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு கிரீன் கேண்டில் போய் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, நம்ம இங்க என்ட்ரி வந்து போயிருக்கலாம். ஏன்னா, இது கொஞ்சம் லிக்விடிட்டிய எடுத்துட்டு மேல போது. ஸோ, இன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் 30 பாயிண்ட்ஸ்க்கு சாலிடான என்ட்ரி வந்து கிடைச்சது. இந்த லெவல் எல்லாமே நேத்தே நம்ம குடுத்த லெவல். சரி, புட்டுல என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். புட்டுல வந்து நம்ம சொன்ன மாரி நேத்து இது வந்து பேஸ். இதுக்கு கீழ போச்சுன்னா, நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன்? மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழ 200க்கு லெவலுக்கு கீழ போச்சுன்னா, அவ்வளதான். மேல வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி. இங்கேயே செல்லர்ஸ் எல்லாரும் இதான் லாஸ்ட் இடம். அதாவது இங்க தான் பையர்ஸ் லாஸ்ட்டா ஆக்ஷன் எடுக்க முடியும். இங்க எடுக்கலன்னா, இங்க இருந்து கீழ எடுத்துன்னு வந்துட்டாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு செல்லிங்லயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ, ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது, நீங்க இந்த மாரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா, பேஸ்க்கு கீழ வந்து நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து மேல போணும்னா, ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஈஸியா வந்து மேல போவாது. சரி, இது வந்து நம்ம நேத்து இது பார்த்த இண்டிகேட்டர்ஸ் தான். இந்த லைன் லெவல்ஸ்லாம் வந்து நேத்து பார்த்த லெவல்ஸ். சரி, அப்போ இன்னைக்கு என்ன? இன்னைக்கு பார்ப்போமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்? நிஃப்டி வந்து ஸ்பாட் எவ்வளோல இருக்கு? ஸ்பாட் 24,383ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே என்னைக்கானதுக்குன்னா, நம்ம மண்டேக்கான லெவல்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ, மண்டே வந்து மார்க்கெட் லெட்ஸ் சே இங்க எங்கேயாச்சும் ஓப்பன் ஆவுது. ஓப்பன் ஆவுது. இது வந்து கால். என்ன கால்னா 24,200ஓட கால். நம்மளோட கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட்டு லெவல்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, கீழ 100ல 94ல ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் 120ல ஒண்ணு இருக்கு. அப்புறம் 140ல ஒண்ணு இருக்கு. அப்புறம் 169, 170ல ஒண்ணு இருக்கு. அப்புறம் 190ல ஒண்ணு இருக்கு. அப்புறம் 215ல ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் 245ல ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் 285ல ஒண்ணு இருக்கு. 310ல வந்து இருக்கு. இந்த லெவல்ஸ்லாம் சாதாரணமா கண்ண மூடிட்டு வரையறதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே 1 ஹவர்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம டிரா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இத பத்தி டீட்டெயில்டா நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். இப்ப பாருங்க, மண்டே அன்னைக்கு நமக்கு சிம்பிள் கான்செப்ட் என்ன? மார்க்கெட் ஒரு வேள இந்த இடத்துல ஓப்பன் ஆவுது. அப்படின்னா, கொஞ்சம் கீழ வரணும்னு வெயிட் பண்ணணும். இங்க வந்து ஒரு கிரீன் கேண்டில் விக் வச்சுட்டு, இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆவுது. விக் வச்சுட்டு இப்படி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, நம்ம இங்க என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம். அதே ஃபர்ஸ்ட் சான்ஸ் எங்க நமக்கு மண்டே. மண்டே வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் இங்க வந்துச்சுன்னா, மேல போவும். செகண்ட் சான்ஸ் மார்க்கெட் சப்போஸ் இந்த லைன்ல விக் வச்சு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, அங்க இருந்தும் மேல போலாம். தேர்ட் இங்க வந்துட்டு இங்க இருந்தும் மேல போலாம். அதேமாரி அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 216 தாண்டி கிரீன் கலர்ல நல்ல புல்லிஷ் கேண்டில் வச்சதுன்னா, மேல போவும். அதேமாரி முதல்லயே ஓப்பன் ஆகும்போதே இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, நம்ம லெவல்ஸ்க்கு வெயிட் தான் பண்ணி ஆகணும். இது 216க்கு வந்து இங்க வந்து ஒரு விக் மாரி ஃபார்ம் ஆயி கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, இதையும் பிரேக் பண்ணி போயிடுச்சு 247ன்னா, அகைன் மார்க்கெட் வந்து இங்கலாம் போயிட்டு இங்க வரும். வந்து எப்ப இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதோ, அப்ப என்ட்ரி எடுத்தீங்கன்னா, அடுத்த டார்கெட் 286 வரைக்கும் போகும். ஸோ இது வந்து 24,200ஓட காலோட நம்ம பிளானிங்ஸ். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான். இப்ப நம்ம புட்டுக்கு பார்க்க போறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டேக்கு தான். நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, எல்லாமே அரவுண்ட் 200 இருக்கிறது தான். ஏன்னா, நமக்கு மண்டே அன்னைக்கு என்ன? நிஃப்டியோட 1 டே எக்ஸ்பைரி தான் பேலன்ஸ் இருக்கும். டியூஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ, சென்செக்ஸை விட நிஃப்டியில தான் நமக்கு மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். சென்செக்ஸ்ல வந்து டீகே ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லன்னா சில சமயம் இருக்கும். இப்போ 200ஓடது புட்டுது எடுத்துட்டோம்னா, நமக்கு இந்த இது இருக்கு இல்லையா? இது வந்து பேஸ்.
இத வந்து நானு வேற கலர்ல மாத்திர்றேன். ரெட் கலர்ல கூட மாத்திர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு 175ன்றது பேஸ். இத தாண்டி கீழ வந்து வேற லெவல்ஸே கிடையாது. நீங்க ப்ரீவியஸ் சார்ட் கூட வச்சு பார்த்துக்கலாம். ஸோ, இந்த 175 பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் அதோட கீழ தான் போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கும். இன்கேஸ் செல்லர்ஸ் யாராச்சும் இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா, இது கொஞ்சம் கீழ வந்துட்டு எப்ப இங்க வந்துட்டு ஒரு பியரிஷ் கேண்டில், அதாவது இப்படி ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் இல்லன்னா வந்து ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் பெரிய ரெட் கேண்டில் இந்த மாரி ஃபார்ம் ஆயி வருதோ, அந்த டைம்ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, நல்லா கீழ நமக்கு செல்லிங்ல வந்து ப்ராஃபிட் இது எப்ப வந்து பையிங்ல வந்து நமக்கு ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படி இந்த லெவல்ஸ் எப்ப வொர்க் ஆகும்னா, மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆயி, கொஞ்சம் இப்படி மேல போயிட்டு, எப்ப திரும்ப இங்க கீழ ரீடெஸ்ட்க்கு இந்த லெவல்ல வருதோ, அப்ப வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா, நம்ம இங்க என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம். அதேமாரி இது டார்கெட் எங்க போவும்? ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 230க்கு வந்து போகும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த லைனுக்கு வரவே இல்ல. 173க்கே வரல. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இத பிரேக் பண்ணணும். இந்த 230ய பிரேக் பண்ணி மேல போணும். அதுக்கப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம், இங்க கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணி, வந்து இந்த 230 லெவல்ல ஒரு கிரீன் கேண்டில் இல்லன்னா ஒரு விக் வந்து ஃபார்ம் ஆவணும். நான் ரிப்பீட்டடா ஏன் விக் ஃபார்ம் ஆவணும்னு சொல்றேன்னா, விக்னா என்ன ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ரெட் கேண்டில் விக் ஃபார்ம் ஆகும்போது ரெட் கேண்டில்ல தான் இப்படி இருக்கும். ஆனா, இங்க வந்து செல்லர்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. செல்லர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, சரி இதுக்கு மேல இது வந்து வேலைக்கு ஆவாது. அதாவது புட் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இங்க வெளில வர இடம். நம்ம மார்க் பண்ற எல்லா ஏரியாவுமே செல்லர்ஸ் ஏரியா தான். செல்லர்ஸ் ஏரியா வச்சு தான் நம்ம பையிங் பண்ண போறோம். அதாவது இங்க மேல இருக்கிற லைன்ஸ் எல்லாம் செல்லர்ஸ் வந்து அவங்களோட எஸ்எல் மாரி இருக்கும். ஸ்டாப் லாஸ் மாரி. கீழ இருக்கிற லைன்ஸ்லாம் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அவங்க செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இத ஆவரேஜ் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து, இங்க வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம இங்க செல்லர்ஸ் வந்து பையர்ஸா மாறிடுவாங்க. ஏன்னா செல் என்ட்ரிய வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, ப்ராஃபிட் புக் பண்ணும்போது பை என்ட்ரி தான் பண்ணுவோம். அப்ப அவங்க கூடயே நம்மளும் வந்து விக் ஃபார்ம் ஆயிட்டு இந்த மாரி கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனா, இங்க பைல போயணும்னா, நமக்கு அடுத்த டார்கெட் வந்து 277க்கு வரும். இன்கேஸ் மார்க்கெட் இன்னுமே வந்து கேப் டவுன் ஆயி, ரொம்ப கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, நமக்கு அதுக்கும் வந்து லெவல்ஸ் வந்து இருக்கு. இந்த 277 லெவலுக்கு மேல ஓப்பன் ஆயி, திரும்ப மார்க்கெட் வந்து இங்க வந்து ஒரு கிரீன் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆவுது. இல்ல இங்க வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அப்ப சூப்பரா மேல நல்ல ஒரு ஹியூஜ் மொமெண்டம் நமக்கு கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆகஸ்ட் 3 அன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டேட்டா. அதாவது ஆகஸ்ட் 3 அன்னைக்கு பார்க்குற ப்ரெடிக்ஷன் தான் இப்ப நம்ம பார்த்தோம். ஏன்னா மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3 தான் வந்து வருது நமக்கு. ஸோ இதுதான் இந்த இந்த வீடியோல நம்ம பார்க்க வேண்டிய அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த புட் வந்து பார்த்தீங்கன்னா, 24,550யோட புட்டு. கால் வந்து பார்த்தீங்கன்னா, 24,200ஓட கால். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.